அவர்களே, இந்த இறை ஆசீர்வாதம் நிறைந்த பரிசுத்தமான இடைநாள் தொழுகை இந்த 2025 ஆண்டிலே ஒரு சந்தையின் இந்த இடைநாள் தொழுகை இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக இறை சமூகம் வந்திருக்கின்ற அனைவரையும் பாடுவின் தாசன் ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை நேர தொழுகையின் ஆரம்பம் எல்லாம் வல்ல கடவுள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே உள்ளது. ஆமென். கடவுளை நோக்கி நாம் அனைவரும் இறை வேண்டுதல் புரிவோம். கண்களை மூடி நாம் செபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதம் நிறைந்த இந்த அருமையான இந்த ஆண்டினுடைய தவக்காலங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஒரு சந்தையின் இந்த அருமையான இடைநாள் தொழுகையிலே நாங்கள் உடைய சமூகத்திலே வந்து ஆராதனையிலே பங்கு பெறவும், கடவுளை நாங்கள் போற்றவும், உம்முடைய வாழ்வு தருகின்ற இறை வார்த்தையை நாங்கள் கேட்கவும், உம்முடைய சமூகத்திலே ஜெப மன்றாட்டோடு நாங்கள் காணப்படவும், இறைவன் எங்களுக்கு இந்த நல்ல ஒரு அருமையான மாலை பொழுதை தந்தீர் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். காலநிலைகளிலே சில மாற்றங்கள் ஏற்பட்டது நாங்கள் அறிகின்றோம். இன்றைக்கும் சில மழைகள் காணப்பட்டது. ஆனாலும் உங்களுடைய இறைப்பிள்ளைகளாகிய எங்களை ஆண்டவர் உமது ஆலயங்களை கூட்டிச் சென்றிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஆராதனை மூலமாக உங்களுடைய நாமம் அதிகமாக மகிமைப்பட நாங்கள் உங்களை நோக்கி செபிக்கின்றோம். இன்றைக்கும் எங்களுக்கு உங்களுடைய இறை வார்த்தையை ஆண்டவரை மறுதளித்த பேதுரு என்கின்ற தலைப்பிலே பேசியிருக்கின்ற அருமையான டாக்டர் காசி சாருக்காக செபிக்கின்றோம். கடவுள் அவர்கள் மூலமாக உங்களுடைய இறை வார்த்தை எங்களுக்கு தர இருக்கிறேன். நாங்களும் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற நாங்கள் உங்களுடைய சீடராக நாங்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் உண்மை மறுதலையாத விடைக்கு உண்மை நாங்கள் பின்பற்றி வாழ்வதற்கு வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு தரும்படியாக கேட்டிருக்கிற செய்தியை கடவுள் ஆசீர்வாதம் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட தங்கட்டும். தொழுகையின் கூடாக நாங்கள் இந்த தவ காலங்களிலே உங்களை நினைத்து நாங்கள் பாடுகின்ற பாடல்கள் நாங்கள் பாடுகின்ற பொழுது மெய்யாகவே கிறிஸ்து எங்களுக்காக எப்படி பாடுபட்டார் என்பதை நாம் எண்ணி பார்த்து தவக்கால சிந்தையோடு நாங்கள் காணப்பட கற்ற கிருபை தாரும். எங்களுடைய மனங்களை உறவுபடுத்தும் மாம்ச சிந்தனைகளுக்கெல்லாம் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் ஆவியானவரை நாங்கள் பிரசனத்தோடு கூட இந்த ஆராதனை பங்கெடுத்து உங்களுடைய ஆசிரியை பெற்றுக்கொண்டு இல்லம் செல்ல கற்ற கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேடும் நல்ல பிதாவே. ஆமென். நாம் அனைவரும் கடவுளை இணைந்து போற்றும்படியாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 591வது பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். 591வது பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து நாம் பாடுவோம்.
Amen.
இறைவாக்கின் முறைமையை நாம் அனைவரும் இணைந்து பின்பற்ற கடவும். 54வது பக்கம் இடம்பெற்றிருக்கின்ற மாலை தொழுகை முறைமையை நாம் அனைவரும் இந்த வேளையிலே நாம் பின்பற்ற கடவும். நாம் யாவரும் இந்த வேளையிலே நின்ற நிலையில் திருமறையிலே அனைவரும் 53வது திருப்பாடலை நாம் முறையாக படிப்போம். 53வது திருப்பாடலை நாம் அனைவரும் முறையாக வாசிக்க கடவும். 53வது சங்கீதத்தை நாம் மாறி முறையாக வாசிக்க. கடவுள் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அவர்கள் எல்லோரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகவும் இல்லை. உனக்கு விரோதமாய் பாலை விறகினுடைய எலும்புகளை கடவுள் சிதற பண்ணினபடியினால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். கடவுள் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். கடவுள் நம்முடைய அரசை சிறையில் வைத்திருக்கும் பொழுது பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் இந்த இடைநாள் தொழுகையிலே வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதலாவது திருமறை வாசகம் அது இறைவாக்கினர் மீகாவின் புஸ்தகம். மீகா இறைவாக்கினர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 13 முடிய. மீகா தீர்க்கதரிசன ஆகமம் 2ஆவது அதிகாரம் வசனங்கள் 8 தொடங்கி 13 முடிய. அவருடைய அருமையான வீடுகளில் இருந்து புரட்டி விடுகிறீர்கள். அவர்கள் குழந்தைகளுக்கு இருந்த என் மகிமையை இன்று
ஒன்றுமாக இல்லாதபடி வைத்துக் கொள்கிறீர்கள். எழுந்திருந்து உங்களுக்கு இழைப்பாதல் இடம் உள்ளது. நீங்கள் செய்த அசுத்தமே காரணம், அது நாசம் விளைவிக்கும். அந்த நாசம் மிகவும் கொடியது. வெறும் காற்று தப்பான வார்த்தைகளை பேசி வஞ்சனையாய் நடக்கும் பொய்யனவர்கள் வந்து ராட்சச மர்மான விருதை பற்றி நான் உனக்கு பிரசங்கம் செய்வேன் என்றால் அவனே இந்த ஜனத்துக்கு ஏற்ற பிரசங்கியாய் இருப்பான். யாக்கோபே, உன்னை சேர்ந்தவர்களாரை நான் கூட்டவே கூட்டுவேன். இஸ்ரவேலின் மீதியானவர்களை சேர்க்கவே சேர்ப்பேன். தொழுவத்தில் ஆடுகளைப் போல் மேய்ச்சல் காட்டின நடுவில் மந்தையைப் போல் நான் அவர்களை ஒரே கூட்டமாக்குவேன். ஜனங்களின் இரைச்சல் மிகுதியாக இருக்கும். மதிலில் திறப்பு உண்டாகும் என்று அவர்களுக்கு முன்பாக சொல்கிறார். திறப்பு உண்டாகி கடந்து போகிறார்கள். ஊர்வாச வழியாய் வெளியேறுகிறார்கள். அவர்கள் ராஜா அவர்கள் முன்பாக போவார். கர்த்தர் அவர் கண்முன்னே கடந்து போவார். நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிருப பாடம் அது அப்போஸ்தலராகிய பவுல் அடிகளார் கடந்துகிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. திருத்தூதர் படிக்கிற புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதாந்த பகுதி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முடிய. சவுல் மூர்க்கம் கொண்டவனால் ஆண்டவரின் சீசரை பயமுறுத்தவும் கொலை செய்யவும் எத்தனித்து பிரதான ஆசாரியிடம் போய், இந்த மாற்றுக்காரில் யாரையாவது தான் கண்டுபிடித்தால் அவர்கள் புருஷர் ஆனாலும் ஸ்திரீகள் ஆனாலும் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் இருந்த ஜெப ஆலயங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணம் செய்து தமஸ்குவை சமீபித்த போது சடுதில் வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தலையிலே விழுந்தான். விழவே, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னிடம் சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்க அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசுவே நான். இப்பொழுது நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. நீ செய்ய வேண்டியது என்னவென்று அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் என்றது. இந்த 2ஆம் திருமுறை வாசகத்தை நாம் அனைவரும் படிக்க கேட்டோம். அனைவரும் எழுந்து நாம் நற்செய்தியை வாசிக்க கேட்கலாம். ஆண்டவரே, எங்கள் மேல் இரங்கும். ஆண்டவரே, உமக்கு நற்செய்தி வாசகம் தூய மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி 26ஆம் அதிகாரம் இறை வசனங்கள் 69 முதல் 75 முடிய. மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 69 முதல் 75 முடிய. பேதுரு வெளியே அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரன் ஒருத்தி அவனிடம் வந்து, கலிலேயனாகிய இயேசுவோடு நீயும் இருந்தாய் என்று சொல்ல, அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியவில்லை என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். அவன் வாசல் மண்டபத்துக்கு போன பொழுது வேறொருத்தி அவரை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடு இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னான். அவனோ, அந்த மனுஷன் எனக்கு தெரியாது என்று சொல்லி மறுபடியும் அவனுக்கு மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின் அங்கே நின்றவர்கள் பேதுருவிடம் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்கள் ஒருவன், உன் பேச்சு உன்னை காட்டிக் கொடுக்கிறதே என்றார்கள். அப்பொழுது அவன், அந்த மனுஷன் எனக்கு தெரியாது என்று சொல்லி சபித்துக் கொள்ளவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூறிற்று. அதை கேட்ட பேதுரு சேவல் கூறுவதற்கு முன்னே, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடம் சொன்ன வார்த்தையை எடுத்துக்கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இந்த நற்செய்தி நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே, எங்கள் மேல் இரங்கும். ஆண்டவரே, உமக்கு கடவுளுடைய வாழ்வு தரும் இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்கலாம். அதற்கு மறுமொழியாக நம்முடைய பற்றுறுதியை நாம் அனைவரும் இணைந்த நிலையில் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் உலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன்.
பிறகி ஆனால் மறித்தோடு வைத்திருந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுள் வாசிக்கிறார். அவரிடத்தில் இருந்து உயிரோடு பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த ஆலயமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அனைவரும் அமரக்கிடவும். அமர்ந்த நிலையிலே நாம் அனைவரும் நம்முடைய பாடல் புத்தகத்திலே 593வது பின்னிணைப்பு கீதத்தை நாம் இணைந்து பாடுவோம். 593வது பின்னிணைப்பு கீதத்தை நாம் இணைந்து பாடலாம். இதனைத் தொடர்ந்து நம் மத்தியிலே அருமையான டாக்டர் வாசார் அவர்கள் நம் மத்தியிலே இந்த இறை செய்தி நமக்கு தருவார்கள். இந்த நாம் அனைவரும் உள்ளதைக்கு ஆயத்தமாக அனைவரும் சேர்ந்த நிலையிலே 593வது பின்னிணைப்பு கீதத்தை நாம் இணைந்து பாடுகிறோம். Amen.
மேற்கொண்டு மாறாத அன்பின் ஏழ்மைக்கு இந்த நாளை நடத்திய மத்தியாக இவைக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்று தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி மத்திய 26ஆம் அதிகாரம் 69 முதல் 75 வரை பேருக்கு மறுதளித்ததை பற்றி இதில் கூறப்படுகிறது. அது மத்திய சுவிசேஷத்திலும் மார்க் சுவிசேஷத்திலும் லூக்கா சுவிசேஷத்திலும் ஒரே மாதிரியாக தான் இருக்கிறது. யோவான் சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து நேரடியாக கோழி கூவும் நீ என்னை மறுதளிப்பாய் என்று சொல்கிறார். முதல்ல பேதுரு யோனாவின் மகன், இவருடைய சகோதரர் அந்திரேயா, இவருடைய தொழில் மீன் பிடித்தார். இவர் பிறந்த ஊர் கப்பர்நகூம். இயேசு கலிலேயா கடலின் அருகில் இருந்தபோது பேதுருவும் மற்ற சிலரும் மீன்கள் இல்லாமல் படகை கடல் அருகில் வலையை சருகி கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த இயேசு பேதுரை பார்த்து, ஏன் மீன் பிடிக்க செல்லவில்லையா என்று கேட்டார். அதற்கு பேதுரு கடலில் மீன் இல்லை என்று கூறினார். உடனே இயேசு அவர்களை பார்த்து மீண்டும் கடலில் சென்று ஆழத்தில் வலையை போட்டு மீன்களை பிடிங்கள் என்று கூறினார். உடனே அனைவரும் மீண்டும் கடலில் ஆழத்தில் சென்று மீன் பிடித்தனர். ஆச்சரியப்படும் அளவுக்கு அதிகமான மீன்கள் கிடைத்தது. படகு நிறைய மீன்கள் கிடைத்தது. அருகிலுள்ள மீனவர்களும் தங்கள் படகுகளில் மீன்களை பிடித்து கரைக்கு திரும்பினார். இயேசுவின் வல்லமையை கண்டு பேதுரு ஆச்சரியப்பட்டார். உடனே இயேசு பேதுரை பார்த்து என் பின்னே வா என்றவுடன் பேதுரு படகில் மீன்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவின் பின் சென்றார். இயேசு பேதுரை பார்த்து இனி நீ மீன்களை பிடிப்பதை விட்டுவிட்டு மனிதரை பிடிப்பதாக மாறுவாய் என்றார். இவருடைய குணம் கல்லை போன்ற குணத்தை உடையவராக இருந்தார். இவரை இயேசு கேபா என்றார். அதற்கு கற்பாரே என்று இயேசு முதல் சீசராக பேதுருவை தேர்வு செய்தார். இயேசுவின் மீது உள்ள விசுவாசத்தால் எல்லாவற்றையும் விட்டு வந்தவர். இயேசுவின் அன்பான சீடர் மற்றும் இயேசுவின் பின் சென்று எல்லாவற்றையும் உணர்ந்தார். இயேசு செய்த அற்புதங்களையும் உணர்ந்தார். இயேசு மறுரூப காட்சி தரும்போது அன்பான சீசர் பேதுரு, யோவான், யாக்கோபும் உடன் இருந்தார்கள். அதே போல கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை யூதாஸ் காரியத்தில் முத்தமிட்டு காட்டிக் கொடுத்த போது இயேசுவை கைது செய்த போர்ச்சேவன் மல்குஸ் என்பவர் காதை கட்டினார். இயேசு பேதுருவை பார்த்து உன் பட்டயத்தை உரையில் போல இருந்தார். அதாவது இப்போது தியானத்தில் எடுத்துக்கொண்ட மத்திய பகுதியில் பேதுரு 3 தடவை மறுதளித்தான். முதல் தடவையாக அரண்மனை முற்றத்தில் நின்றான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி பேதுருவை பார்த்து கலிலேயாகிய இயேசுவோடு நீ இருந்தாய் என்று சொன்ன போது நீ சொல்வது எனக்கு தெரியாது என்று முதல் முறை இயேசுவை மறுதளித்தான். 2ஆம் முறையாக வாசல் மண்டபத்தில் வந்தபோது வேறொருத்தி இவனை நசராகிய இயேசுவோடு இருந்தான் என்று சொன்னபோது அந்த மனுஷன் எனக்கு தெரியாது என்று ஆணையிட்டான். முதல்ல மறுதளித்தான். 2வதாக ஆணையிட்டு மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின் பேதுருவை பார்த்து நீயும் அவனை ஒருவன், உன் பேச்சு உன்னை காட்டிக் கொடுக்கிறது, அந்த மனுஷனை எனக்கு தெரியவே தெரியாது என்று சபித்துக் கொள்ளவும் சத்தியம் பண்ணினான். 3ஆம் முறையும் மறுதளித்தான். இயேசு பேதுருவை பார்த்து சேவல் கூவும் என்னை 3 முறை மறுதளிப்பாய் என்று கூறியது நினைவுக்கு வந்தவுடன் சேவல் கூவிட்டு இயேசு சொன்ன வார்த்தையை நினைத்து மனம் கசந்து அதுதான். யோவான் 3:38 யோவான் சுவிசேஷத்தில் பேதுருவை பார்த்து எனக்காக ஜீவனை கொடுப்பாயா என்று கேட்டார். மெய்யாகவே மெய்யாகவே நான் ஜீவனை கொடுப்பேன் என்றார். அதற்கு இயேசு சேவல் கூவும் 3 முறை என்னை மறுதளிப்பாய் என்றார். இயேசு பேதுருக்கு தன்னை 3 முறை மறுதளிப்பாய் என்பதை முன்கூட்டியே அறிவித்தார். அதை பேதுரு நினைத்துக் கொள்ளவில்லை. இயேசு பேதுருவை தனக்கு பிறகு தன் பணியை செய்வதற்கு சீசர்களை வழி நடத்தி செல்வதற்கு பலன் பெறுவதற்கு பேதுருவை சோதித்தார். நாம் வருடந்தோறும் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுகிறோம். ஒரே மாதிரியான தேதி வருகிறதா? ஈஸ்டர், கிறிஸ்துமஸ், நியூ இயர் எல்லாம் ஒரே தேதி வருகிறது. ஏன் என்ற காரணம் யாருக்கா தெரியுமா? தெரியாது, சொல்கிறேன். அதாவது ஸ்ப்ரிங் ஈக்குவல் டே என்று ஒரு நாள் உண்டு.
அதாவது பகல் 12 மணி நேரமும் இரவு 12 மணியும் சமமாக இருக்கும். அது வருடத்துக்கு 2 நாள், மார்ச் 20, செப்டம்பர் 23. இந்த 2 நாள்ல மட்டும்தான் சரியாக பகல் 12 இரவு 12 இருக்கும். ஆனால் அந்த மாதிரி மார்ச் 20க்கு பின் பௌர்ணமி வரும். பௌர்ணமிக்கு அடுத்த ஞாயிறு நாம் ஈஸ்டராக கொண்டாட முடியும். இதுதான் இதனால தான் வருடத்தோடு என்ன ஆகுது, இந்த வருடம் 12ஆம் தேதி வருகிறது, அப்போது பௌர்ணமி 12ஆம் தேதி வருகிறது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி நாம் ஈஸ்டராக கொண்டாடுகிறோம். எந்த சீஷருக்கும் கிடைக்காத பெருமை பேதுருக்கு கிடைத்தது. பேதுருக்கு என்று ஒரு ஆலயம் எருசலேமில் உள்ளது. அந்த ஆலயத்துக்கு கொக்கர்கோ என்று பெயர். அதன் மேல் ஒரு சேவல் சின்னம் உள்ளது. இது பேதுருக்கு கிடைத்த பாக்கியம். எந்த சீஷருக்கும் இல்லாத பாக்கியம் பேதுருக்கு கிடைத்தது. ஆலயங்கள் இது மிகவும் சிறப்பு. இயேசு பரலோகம் சென்றபின் பேதுரு சீஷருக்கு தலைவராக செயல்பட்டார். பேதுரு அநேக அற்புதங்களை செய்தார். சப்பானியாய் பிறந்தவனை குணமாக்கினார். யூத அதிகாரி கைது செய்து முன்கொண்டு போகும்போது பிரதிநிதியாக செயல்பட்டார். சபைகளின் ஒழுங்கு சட்டத்தை கண்டிப்பாக கடைபிடித்தார். திரளான ஜனங்களை அப்போஸ்தலராக சேர்த்துக் கொண்டார். ஸ்தேவான் மறைவுக்கு பின் பேதுரும் யோவானும் சமாரியாவுக்கு சென்று ஊழியம் செய்தார்கள். பேதுரு 8 வருடம் படுக்கையால் பிறந்த இன்னொருவாதக்காரன் ஐனோ என்பதை செய்தார். அதே போல் தவித்தால் என்ற கொற்கால் சீசப்படுத்தி பல நற்கிரியைகளையும் தர்மங்களை செய்து வந்தார். கொற்கால் என்பவர் மறைத்தால் அவரை பேதுரு கண்டு ஜெபம் செய்து உயிரோடு எழுப்பினார். அப்போஸ்தலர் 9:39 படித்தால் தெரியும். பேதுரு தம் காலில் யாரையும் விழுந்து கும்பிட சம்பந்தப்படவில்லை. பொன்னடி வீட்டில் இயேசுவின் நற்செய்தியை அறிவித்தார். பேதுரு முதல் நிருபம் கிபி 64 பாபிலோனில் எழுதப்பட்டது. பேதுரு 2ஆம் நிருபம் அவர் இறக்கும் தருவாய் எழுதிய இடம் ரோமாபுரி. பேதுரு தன்னுடைய 67 வயதில் இரத்த சாட்சியாக மறித்தார். இவன் வேண்டுதல்படி சிலுவையில் தலையாக அணையப்பட்டான். பேதுருவின் பண்பு. முதலில் பேதுரு பலம் குந்தி பெண்ணை எதிர்த்து பேசுவதற்கு தைரியம் இல்லை. அப்படிப்பட்ட பேதுரு பலம் கொண்டு செயல்பட்டான். பேதுரு பலனற்று காணப்பட்டான். நாமும் பேதுருக்கு வாழ்ந்து செயல்படுகிறோம், பலனற்று காணப்படுவோம். பேதுரு முதலில் உறுதியாக இருந்தார், இயேசுவை மறுதலித்தான். உறுதியற்றவராக இருந்தார், இயேசுவை மறுதலித்தான். ஆனால் இயேசு அவனை மன்னித்து புத்துவாழ்வு தந்தார். இப்பொழுது அவன் மனக்காரணையும் மன உறுதியும் கொண்ட புதிய பேர்களாக இவன் மாற்றத்திற்கு தூய ஆவி அவரை வல்லமையாகவும் அருளுரையாகவும் மாற்றியது. உறுதியான மனிதர் இயேசு பேதுரை பசும் பொன்னை போன்று சோதனைக்கு உடமிட்டு தன் பணிக்கு தயார்படுத்தினார். தனக்கு பிறகு சிஷ்யர்களை வழிநடத்தவும் தன்னை வழியே அதிகமான அற்புதங்களை செய்யவும் மக்களை உயிரோடு இருக்கும் வல்லமையை பெற வேண்டி தயார் செய்தார். நம்மையும் இதேபோல் சோதனை செய்கிறார். நாம் செய்த தப்புக்கு இறைவன் மீது பணிகிறோம். நாம் செய்ய நம்முடைய செயல் நமக்கு பல கஷ்டங்களை உருவடுகிறது என்பதை மறந்து அதை உணரவில்லை. இறைவன் செய்த இறைவனால் எந்த கஷ்டமும் உண்டாகவில்லை. நம்முடைய செய்யால் தான் கஷ்டம் உண்டாகிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். நாம் தவறு செய்தாலும் கடவுள் நம்மை மன்னித்து நமக்கு புதுவாழ்வு தருகிறார். அவருடைய பணி செய்தி நாமும் உயர்த்துவோம். இயேசுவின் பாடுகள் மரணம் ஈக்களதான பணிகளை உலகம் மீண்டும் பிரசனம் செய்தார். இயேசுவின் கல்லறை இன்றும் திறந்திருக்கிறது. உயிர் திறந்ததற்கான நிச்சயத்தை நமக்கு அறிவிக்கிறார் என்றார் என்பது. கண்களை மூடி நாம் செபிப்போம். கேட்ட செய்திக்காக ஜெபம் எடுப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல தந்தையே, நன்றியோடு நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. திருமலையிலே ஒரு சிறந்த கதாபாத்திரமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரை உடைய வாழ்விற்கு எடுத்துக்காட்டாக நாங்கள் பார்க்கின்ற வேளையிலும் ஆண்டவரை பேதுரை குறித்து நாங்கள் இந்த வேளையிலே சிறப்பாக நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரை பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதலித்ததாக நாங்கள் கேட்டோம். ஆண்டவரை இதோ நிச்சயம் உள்ள குமாரன் என்று சொல்லி
என்ன வந்தாலும் நான் உண்மை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்று சொன்னவன். ஆனால் இப்படி பலவீனம் ஆவியும் உற்சாகம் உள்ளது, மாசமோ பலவீனம் உள்ளது என்று சொல்லி பார்க்கின்றோம். கடவுளை உண்மையிலே அந்த மனிதன் அப்படிப்பட்ட வார்த்தைகள் உண்மை விட்டு எது வந்தால் நான் பின்வாங்க மாட்டேன் என்று சொன்ன அந்த பேதுரு பின்னாட்களிலே சிலுவைக்கு ஏதுவான பாடுகள் வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவை விட்டு விலகி போகிற ஒரு அனுபவத்தோடு அவரை எனக்கு தெரியாது என்று சொல்லி பதிலளித்ததாக நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகள் அவர்களை காணப்பட்ட பலவீனம் எது என்பதை அறிந்தவர்களாகவே செய்வதற்கு முன்னே 3 முறை என்னை பதிலளிப்பார் என்று சொன்ன வார்த்தை ஆண்டவர் வாயில் பிறந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அது ஆமென்றும் ஆமென்று சொல்லி இருப்பதை போல அந்த வார்த்தைகள் கூட பேசுகிற வாழ்வுகளை நிறைவடைந்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரை உண்மையிலேயே நல்ல அரும் வார்த்தை என்று பார்த்தோம். பேதுரு அவரை ஆண்டவர் கேபா என்று சொல்லி அழைத்ததாக இப்ப நாங்கள் பார்க்கிறோம். அந்த பாதை போல நம்முடையவனாக இருக்கின்ற அனுபவத்திலும் அவன் மீது சபையை கட்டுகிற அனுபவத்தில் ஒரு பேர் கேபா என்று சொல்லி அழைக்கின்ற ஒரு பெயரை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அது மட்டுமல்ல, இந்நாட்களிலே இயேசுவை மறுதலித்த அதே பேரு மூலமாக அநேக ஆத்மாக்கள் ரட்சிப்படையவும் அநேகருக்கு நற்செய்தியின் பாத்திரமாய் வாழ்ந்தவருடைய வாழ்க்கையை ஆண்டவராய் திருப்பி அநேகரை கிறிஸ்தவர்களாய் வழிநடத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அப்போஸ்தலனாய் காணப்பட்ட அனுபவத்தை நாங்கள் இன்றைக்கு செய்தபடியாக நாம் கேட்டோம். அது மட்டுமல்ல, ஆண்டவரே இதோ அவருடைய வார்த்தைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது என்னை தலைகளாய் சிலுவையை அறைவதற்கு செய்து நாங்கள் இன்றைக்கு கேட்டோம். அப்படின்னா ஆண்டவருக்குள்ளாக அவர் தன்னை அர்ப்பணித்த ஒரு அர்ப்பணம் எப்படி சிலுவை பாடுகளுக்கு என்று சொல்லி இரத்த சாட்சியாகவே அவர் மனிததான் நான் செய்தியை கேட்டிருக்கிறோம். ஆண்டவரை உண்மையிலேயே எந்த கஷ்டங்கள் வந்தாலும் எந்த பாடு வந்தாலும் கூட உண்மை விட்டு விலகி செல்லாதபடிக்கு ஆண்டவரை விட்டு நாங்கள் விலகி செல்லாதபடிக்கு எந்த நிலையில் கூட நாங்கள் ஆண்டவருக்கால் சாட்சிகளை வாழ்வதற்கு எங்களை ஆண்டவர் இந்த செய்தியின் ஊடாக எங்களை ஆண்டவர் பக்குவப்படுத்தியிருக்கிறேன். நன்றி. எங்களை பலப்படுத்த நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் ஆத்மீக பிரகாரமாக ஜீவத்தில் நாங்களும் கூட நல்ல சிந்தனை வாழ கடவுள்களிடம் துணை செய்ய வேண்டுமா என்று ஜெபிக்கிறோம். செய்தளித்த அருமையான முனைவர் ராஜசேர்ந்த சாரதாக ஜெபிக்கிறோம். கடவுளை நல்ல இறைவாக எங்களுக்கு தந்தபடினாலே ஒரு நன்றி. தொடர்ந்து அவர்களை குடும்பத்தை ஆண்டவர் நிறைவாய் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபையின் கரங்களோடு கூட நீங்கள் அவர்களுக்கு இயேசுவின் இனிய திருப்பெயரை ஜெபிக்கிறோம். ஜெபத்தின் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இந்த வேளையிலும் காணிக்கை பாடலாக அர்ப்பணம் பாடலாக இந்த வேளையிலும் நம்முடைய பாடல் புத்தகத்திலே 142வது அர்ப்பணியின் கீதத்தை பாடுவோம். அர்ப்பணியின் கீதங்களே சிறிய பாடல் புத்தகத்திலே 142வது பாடலை பாடுகின்ற வேளையிலே கர்த்தருக்கு காணிக்கை சேகரிக்கப்படும். 142வது பாடலை பாடுகின்றவர்கள் கர்த்தருக்கு காணிக்கை சேகரிக்கப்படும்.
கண்களை மூடி நாம் ஜெபம் செய்கிறோம். எங்களை படைத்து பராமரித்து பாதுகாத்து போஷித்து வாழ்வித்து வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உம்முடைய அருட்கொடை காலமாக இருக்கின்ற இந்த அருமையான தவ காலங்களுக்காக நாங்கள் உமக்கு மனதார நன்றிகளை படைக்கின்றோம். உம்முடைய திருச்சந்தையிலே உம்மை நாங்கள் போற்றவும், நீர் எங்களுக்காக செய்த தியாகத்தை நாங்கள் நினைந்து பார்க்கவும், உம்முடைய பாடு மரணங்கள் ஊடாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் இன்னல்களையும் வேதனைகளையும் நாங்கள் சுமந்து செல்ல வேண்டிய ஆற்றை நாங்கள் பெறுகின்றோம். என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய பாரம் உங்களுக்கு மெது என்று சொல்லி ஆண்டவர் உங்களுடைய திருவாக்கின் மூலமாக எங்களுக்கு கற்பித்து கொடுத்திருக்கிறேன். கல்வாரி சிலுவை நாதர் இயேசுவை நாங்கள் ஒரு விசையுடைய கண்களின் முன்பதாக நாங்கள் வைத்து பார்க்கின்ற பொழுது எங்களுடைய பாடுகளோ எங்களுடைய துன்பங்களோ அது ஒன்றுமில்லாமல் போகிறது. வெயில் கண்ட பனியை போல
அது ஒன்றுமில்லாமல் போகிறது. கல்வாரி நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களை தேற்றும்படியாக உம்முடைய கரங்களுக்குள் எங்களை தருகின்றோம். கைகளிலே ஆணிகளாலே கடாவப்பட்டு அதிலே வழிந்தோடிய திரு ரத்தம் உம்முடைய சிரசிலே அரசனுக்கு கிரீடமாய் இருக்கின்ற நிலையிலும் உம்முடைய சிரசிலே கிரீடத்தை சூட்டி அதன் மூலமாய் முகமெல்லாம் வழிந்தோடிய ரத்தம் உம்முடைய கால்களிலே கடாவப்பட்ட ஆணிகளினாலே பெருக்கெடுத்த ரத்தம் விழாவிலே ஈட்டியினாலே குத்தப்பட்ட நிலையிலும் ரத்தம் அனைத்தும் தீர்ந்து போன நிலையிலே உம்முடைய திரு உடலை நாங்கள் காணுகின்ற காரியத்திலே பார்க்கிற பொழுது அது தண்ணீரை போன்று இருக்கிற நிலையிலே ரத்தம் அனைத்தும் தீர்ந்து போன நிலையிலும் வழிந்தோடிய அனுபவங்கள் இந்த தவத்தாளர்களில் இந்த ஒரு சந்தை காலத்திலே நாங்கள் உம்முடைய தியாகத்தை எண்ணி பார்க்கிறோம். தகப்பனே, கல்வாரி நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தியானித்து உம்முடைய சம்பத்திலே எங்களை நாங்கள் தாட்சியோடு அர்ப்பணிக்கின்றோம். சுவாமி, பொன் வெள்ளியோ மண்ணினுடைய வாழ்வோ உம்முடைய அன்புக்கு அதை ஈடாகுமோ? அன்மையிலும் மேலான அன்பை வைத்து உம்முடைய ஜீவனை எங்களுக்கு ஈந்திரே ஆண்டவரே. இந்த வேளையிலும் பாதகன் போல தொங்கிய ஆண்டவரே கிறிஸ்துடைய திருக்காட்சி நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நிலையான வாழ்வை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு, மங்காத வாழ்வை எங்களுக்கு உடையதாக்கிக் கொள்வதற்கு சிலுவை நாங்கள் இயேசுவை நோக்கி பார்க்க என்னுடைய கண்களை உயர்த்துகிறோம். கடவுளே, இந்த வேளையிலும் எங்களுக்காய் சிலுவையிலே கல்வாரியிலே உமை ஒப்பு கொடுத்த நிலையிலும் நாங்கள் எங்களை தாட்சியோடு அர்ப்பணிக்க முன்வருகிறோம். சுவாமி, ஒருவேளை கொள்கையின் வேளையிலும் கூட யாராவது மன வருத்தங்களோடும் மன பாடங்களோடும் மன கவலைகளோடும் ஒருவேளை காணப்படினும் கூட உம்முடைய மக்களது உள்ளங்களை ஆண்டவர் தேற்றுவீராக. உம்முடைய மக்களது உள்ளங்களை ஆண்டவர் ஆற்றுப்படுத்துவீராக. உனக்காக நான் பட்டேன் பாடு, உனக்காக அழிந்து ஒதுக்கப்பட்டேனே. உன் வாழ்வில் இருக்கிற பாடுகளையும் சிலுவைகளை மாற்றுவதற்கு அல்லவா நான் சிலுவைகளை உனக்காக பாடுபட்டேன் என்று சொல்கிற ஆண்டவருடைய திருவார்த்தைகளை நாங்கள் கேட்கின்றோம். ஒவ்வொருவரை ஆண்டவர் ஆற்றுப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, சக்திப்படுத்துவீராக. உம்முடைய வல்லமையினாலே ஆண்டவர் ஒவ்வொருவரை பலப்படுத்த வேண்டும். நாங்கள் இந்த வேளையிலே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். கடவுளே, இந்த உலகிலே பங்கேற்றிருக்கிற ஒவ்வொரு இறை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர்த்தாமே பெயர் பெயராக, குடும்பம் குடும்பமாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இல்லங்களுக்கு நிறைவோடு அனுப்ப நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற பல்வேறு திறமைகளுக்காக, பல்வேறு தாழ்ந்துகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். திறமைகள், தாழ்ந்துகளை கடவுளுக்கு பயன்படுத்த இந்த ஆலயத்திலே உங்களுடைய பிள்ளைகள் உண்மை போற்ற, துதிக்க, ஆராதிக்கத்தக்கதாக தங்களுடைய தாளந்துகளை பயன்படுத்த ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் உண்மை நோக்கி மன்றாடுகிறோம். கடவுள் கொடுத்திருக்கின்ற வாழ்விலே எங்கள் கடவுள் பல்வேறு திறமைகளை தந்திருக்கிறேன். ஒரு கிறிஸ்துவாகிய சிலுவை சிரசிலே நாங்கள் அவயவங்களாய் காணப்படுகிற பொழுது எங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற தாளத்தை நாங்கள் புதைத்து வைக்காதபடிக்கு அதை பயன்படுத்த கடவுள் எங்களுக்கு ஆற்றல் அருளுகின்றபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. சபையிலே அநேகரை ஆண்டவர் பலப்படுத்தி ஒவ்வொரு உறுப்பினர்களும் தங்களுடைய தாழ்ந்துகளை திறமைகளை, ஒவ்வொரு பிள்ளைகளும் திறமைகள் தாழ்ந்துகளை சபை வாழ்வுக்காக, வளர்ச்சிக்காக பயன்படுத்தவும், அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட அதை முன்னேற்றி சொல்வதற்கு ஒரு ஆதாரமாக எதிர்காலங்கள் கடவுளுக்குள் நன்மையாய் ஆசீர்வாதமாய் காணப்பட கடவுள் மக்களை ஆசீர்வதிக்க நாங்கள் உண்மை நோக்கி வேண்டல் புரிகிறோம். கடவுளை, இன்றைக்கு நல்ல ஒரு இறைவார்த்தை எங்களுக்கு தந்தபடினாலே உமக்கு நன்றிகளை படைக்கின்றோம். அருமையான முனைவர் ராஜ் சரோட வாயின் மூலமாக கடவுள் கொடுத்த நல்ல இறைவார்த்தைகளுக்காக நன்றிகளை படைக்கின்றோம். உண்மையிலே கடவுளை நாங்களும் பல்வேறு நேரம் நாம் உண்மை மறுதளிக்கின்ற மக்களாக இருக்கின்றோம். பல மனிதர்களை முன்வைக்கின்ற மக்களாக, மனிதனை சார்ந்து வாழுகிற மக்களாக இருந்து கடவுளை விட்டு பின்மாறி சொல்லுகிற மக்களாக ஆண்டவரை நான் அறிந்து சொல்கிற நிலையில் நாம் இருக்கிறோம். ஆண்டவரை, அப்படிப்பட்ட மறுதளிக்கின்ற எண்ணங்கள் எங்களை விட்டு விலகிச் சொல்ல வேண்டும் நாங்கள் உண்மை நோக்கி
போலே திருச்சபையிலே சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்கின்ற மக்களாக, சிலுவை ஆதாரமாய் வைத்து வாழுகின்ற மக்களாக உண்மை நாங்கள் நோக்கி பார்த்து எங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். எதை இழந்தாலும் மங்காத வாழ்வாகிய நிலையான வாழ்க்கை நாங்கள் இழந்து போகவே கூடாது. ஒரு மனிதன் உலகம் அனைத்தை ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் உண்டு என்று சொன்னது போல ஒற்றை கண் உடையவனாக நான் இறையரசில் நுழைவது அது பாக்கியம். ஒற்றை கரம் உடையவனாக, ஒற்றை கால் உடையவனாக பரலோகத்தில் நான் தரிசிப்பது மேலோன்று சொல்லி பார்க்கின்ற வேளையிலே இரண்டு கரம் உடையவனாக நரகத்திலே போவதை பார்க்கிறோம். இரண்டு கண் உடையவனாக நரகாக்கிலே போவதை காணும். ஒற்றை கண் உடையவனாக இறையாட்சியிலே நுழைவது அது மேலான வாக்கியம் என்று சொன்னதை போல எதை இழந்தாலும் கூட பரலோக வாழ்வை நாங்கள் இழந்து போகக்கூடாத ஆண்டவரை நிலையான வாழ்வை நோக்கி நித்திய ஜீவன் நோக்கிய மக்களாக இதோ நாங்கள் ஒவ்வொரு சிலுவை நாங்கள் அடிச்சுவட்டை பின்பற்றுகிற மக்களை வாழ கடவுளை எங்களுக்கு வேண்டிய தக்க பலனை கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எனக்கு சாவு வேண்டாம், எனக்கு வாழ்வுதான் வேண்டும் என்று சொல்லி இயேசு மறுதளித்த அதே பேரோடு எனக்கு இந்த உலகத்தில் வாழ்வை காட்டிலும் கூட மேலான வாழ்வு எனக்கு மேல் சொல்லி சாவை தனதாக்கிக் கொண்ட சாவை தன்னுடைய வாழ்வுடைய நிலையான வாழ்வுக்கு ஆதரமாய் அது என்று சொல்லி தன்னை சிலுவைகளை தலைகளாய் அலைவதற்கும் தன்னை ஒப்பு கொடுத்த பேதுடைய வாழ்வை எடுத்துக்காட்டு தந்தையை நாங்களும் அவ்வாடிகளை வாழ்ந்து ஒழுகுவதற்கு வேண்டிய ஆற்றலை தூய ஆவியாளர் மூலமாய் எங்களுக்கு ஆண்டவர் நிறைவாய் கொடுக்க நாங்கள் செபிக்கின்றோம். தகப்பனை படைத்திருக்கின்ற நன்றி படையல் காணிக்கைகளுக்காக வேண்டுதல் புரிகின்றோம். 1, 30, 60, 100 திரும்ப உம்முடைய மக்களது கரங்களிலே நிறைவோடு ஆண்டவர் கொடுத்து இல்லங்களுக்கு அனுப்புவீராக. திருச்சபை வாழ்வுக்காக, வளர்ச்சிக்காக தங்களையே அர்ப்பணித்து தங்களையே ஒப்பு கொடுத்து வாழும் திருச்சபையுடைய பொறுப்பாளர்களுக்காக வருகிறோம். கடவுளை திருப்பணிகளை அவர்கள் வழியாக நிறைவேற்றவும் ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். சபை வாழ் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை விசுவாச குடும்பங்களை கடவுள் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் குடும்பமாய் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சாம்பலிலே அமர்ந்ததை போல இந்த வேளையில் மனக்காட்சியோடு கூட மனதிலே ஒரு அர்ப்பணத்தோடு கூட தாழ்மையோடு நாங்கள் வருகிறோம். கடவுளை உள்ளங்களை அறிந்திருக்கிற கடவுள், எங்களுடைய உள்ளங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிற கடவுள், இந்த காட்சியை பார்க்கிறபடினாலே உமக்கு நன்றியப்பா. எல்லோரையும் கடவுள் பெருக்கமாக நிறைவான அமைதியோடும் நிறைவான சமாதானத்தோடும் கடவுள் மக்களை இல்லங்களுக்கு அனுப்ப வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். என் நாட்களிலே +2 தேர்வு எழுதி முடித்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். என் 10th எக்ஸாமினேஷன் எழுதி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நல்ல வெற்றி வாய்ப்புகளை நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியே செபிக்கிறோம். அதே போலவே 11ஆம் வகுப்பு இன்னுமாக குழந்தைகள் சிறார்கள் இன்னும் எழுதுகிற எல்லா பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நல்ல வெற்றியை ஆண்டவர் அருளுவீராக. அதே போல கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு ஜெபிக்கிறோம். கல்லூரி படிப்பில் எதிர்கொண்டிருக்கிற செமஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். நல்ல முறையிலே உடைய பிள்ளைகள் வெற்றியை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வீராக. அதே போலவே பணி நிறைவேற்றிருக்கிற எம் திருச்சபையுடைய அருமையான ஒவ்வொரு பெரியவர்களுக்காக வருகிறோம். கடவுளை இந்த பணி நிறைவு காலங்கள் ஆண்டவருக்குள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. அதே போலவே பிசினஸ் செய்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வியாபாரம் செய்கின்ற மக்கள், பல்வேறு துறைகளிலே உதவி செய்து வாழுகிற மக்கள், இன்னுமாக தனியார் நிறுவனங்களிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற மக்கள், இன்னுமாக பல பேர் இண்டஸ்ட்ரியிலே வேலை செய்கின்ற மக்கள், கடினமான பணிகளை வேலை செய்கிற மக்கள், இன்னுமாக அரசாங்க துறையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற மக்கள், அனைத்து பணிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சுரங்க தொழிலே வேலை செய்கிற மக்கள், கடல்களிலே வேலை செய்கிற மக்கள், இன்னுமாக கடினமான பொருளிலே வேலை செய்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பணிகளை பொருட்படுத்துவீராக. எல்லா பணிகளிலும் அனைத்து பணிகளையும் செய்கிற ஒவ்வொரு மக்களுடைய பணிகளை கடவுள் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பீராக. நீ கைகூட செய்த வேலைகள் நான் உனக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுடைய மக்களுடைய கையில் பிரயாசங்களை ஆண்டவர் வர்த்திக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பல குடும்பங்களிலே பொத்தலான பயிரை விடுகிறது. நான் சம்பாதிக்கிற பணங்கள் கொடுக்கிற கடன்களுக்கே சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி பொத்தலான பயிர் விடுகிற அனுபவத்தோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த இல்லங்கள் செய்வதற்கு சொல்லி சேர்க்கப்பட கடவுள் கிருபை தருவீராக. இப்படி
வெளி மாநிலங்களிலே வாழும் எங்கள் திருச்சபை குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். வெளி மாவட்டங்களில், இந்த எல்லைகளை கடந்த வெளி ஊர்களிலே, இந்த பிராந்தியத்திலே வாழும் அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபை மக்கள் அனைவரை கடவுள் பொருட்படுத்த ஆசீர்வதிப்பீராக. அதே போலவே இந்த பகுதி வழியாக தினந்தோறும் பிரயாணப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பாதசாலைகளாக இருந்து ஜெபித்து செல்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருடைய வேண்டல்களையும் ஆண்டவர் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இப்பொழுதுமாக உங்களை கரங்களோடு கூட தந்துவதாக படைத்திருக்கின்ற காணிக்கைகளை ஆண்டவர் நிறைவாய் பொருட்படுத்த ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஊழியர்களுக்காக வருகிறோம். கடவுளை எங்கள் திருச்சபையில் ஊழியத்தை கடவுள் அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி. இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அதே போலவே ஆண்டவரே, கடவுள் வைத்திருக்கிற சித்தத்தை, திட்டத்தை ஆண்டவர் இந்த ஆலயத்திலே நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஜீவனுடைய கடவுள் நீர், ஜீவிக்கிறவர், என்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கடவுள், உன் சித்தத்தை ஆண்டவர் சபையிலே நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அதை ஏற்றுக்கொள்ளவே நாங்கள் அர்ப்பணிக்கப்படுகிறோம். அனைத்து மக்களையும் கண்ணோக்கி பாருங்கள். அதே போலவே இப்பொழுது வியாதியில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதிகள் மாறட்டும், விலகட்டும், அற்புதமான விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கடன் வார்த்தை வாழ்கிற மக்கள் கடன்களை மாற்றிக் கொள்ளும். இல்லங்கள் கட்டப்பட்ட நிலையிலே, புதிதாய் வாகனங்கள் வாங்கப்பட்ட நிலையில் கூட எந்த நிலையுடைய பிள்ளைகள் காணப்பட்டாலும் அதெல்லாம் மாற ஆண்டவர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். நிம்மதியான வாழ்வை அனைவருக்கும் கொடுக்க ஜெபிக்கின்றோம். அதே போலவே வயது செல்ல வருகிற முழங்கால் பலவீனங்கள், கழுத்து பலவீனங்கள், ஆண்டு ரத்தத்திலே சத்தின் அளவுக்கு அதிகமாய் காணப்படுற அனுபவங்கள், இன்னும் பேட்டி போன்ற நிலையில் காணப்படுற மக்களுடைய பலவீனங்களை ஆண்டவர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். நானே உன்னுடைய பரிகார திட்டத்தை சொல்லிற ஆண்டவரை நல்ல விடுதலை உங்களுடைய பிள்ளைகளை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதே போலவே உங்களுடைய சபையுடைய ஊழியர்கள், இனமாக உங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக மாத சங்கத்தின் ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். ஊழியர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. வருகிற மே மாதத்துடைய ஒன்றில் இருக்கிற மாதசங்க மாநாட்டிற்காக ஜெபிக்கிறோம். அதே போலவே இவ்வாறு பணக்குடி சபையிலே வைத்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்றதான மாதர ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். மாத ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். அதே போல் பொறுப்புகளை கண்ணோக்கி பார்க்கிறாக. வட்ட சங்கத்திலே இருக்கிற அருமையான சபை சங்கத்திலே மாத சங்க தலைவருக்காக, செயலருக்காக, பொருளருக்காக வேண்டு செய்கிறோம். ஆண்டவர் பொருட்படுத்த ஒப்புவிக்க ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். பொறுப்புகளை கர்த்தருக்கு பொருட்படுத்த ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அதே போலவே இளையோர் ஊழியங்கள், சில்ட்ரன்ஸ் ஊழியங்கள், டிபிஎஸ் ஊழியங்கள் எல்லாத்தையும் கருத்து பொருட்படுத்த நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கரத்திலே நான் சொல்ல அர்ப்பணிக்கிறோம். என்னை அனைவரை கடவுள் பெயர் பெயராய் ஆசீர்வதி இளைஞர்களுக்கு அன்புவீராக. இவருடன் கூட ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவரே, இதோ அருமையான குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே திருமதி ஆசா கோவிடன் என குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளை சுகத்தோடு இல்லம் திரும்புவது கொடுத்திருக்கின்ற வாய்ப்பிற்கு நன்றி. ஒரு மாத காலங்கள் பிள்ளை சேனலை இல்லத்திலே இருப்பதாக வைத்து பார்க்க வேண்டியதாக இருக்கிற பொழுது கூட கடவுள் அந்த இதே பகுதியில் வல்லமையான கடமிறங்கி சிறப்பாக ஆண்டவரை செயல்படத்தக்கதாக, சிறப்பாக எண்ணங்கள் பொருத்தத்தக்கதாக ஆண்டவர் திருவை தரபடியாக நம்ம நோக்கி ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறபடி நாம் நமக்கு நன்றி. இன்னும் எங்களிலே யாராகிலும் பலவீனத்திலே காணப்பட்டால் அவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியமான வாழ்வை கொடுக்க ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளை கிஷோர் கற்றுக் கொடுத்திருக்கின்ற விடுதலைக்காக நன்றி. ஒவ்வொரு மக்களையும் கற்றுக் கொள்வதாக வந்திருக்கிற மக்கள், வர முடியாத நடைபெற்றிருக்கிற மக்கள் அனைவருடைய ஆசிக்கிறம் நினைவாய் கல்விக்கிறோம். அனைத்து விதமான புதி மகிமை உமக்கு நாங்கள் படைக்கிறோம். மக்கள் மேற்கொள்ளுகிற பிரயாணத்திலே சமாதமான ஆண்டவர் நிறைவாய் கடந்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எனவே நல்ல பாதுகாப்பான இத்தனை காலம் தூங்குகின்ற பொழுதிலே கெட்ட சுத்தனங்களோ, பிசாசு தொல்லைகளோ, பிசாசு உபத்திரவங்களோ ஒன்றும் வராத வண்ணம் காத்துக் கொள்வதாக. கடந்த நாளிலும் கூட கடுமையான மழை, அதிகமான இடை சேதத்திலே ஆண்டவரை பல இடங்களிலே ஆண்டவரை பாதிக்கப்படக்கூடிய வீட்டிலும் கூட ஆண்டவரை ஏதோ அதிகமான பாதிப்பு வந்தது. எல்லாரும் பாதுகாப்பு செய்தி மட்டுமே பாதிக்கப்பட்டு இருக்க ஆண்டவர்களை பாதுகாத்த கிருபைகளுக்கு நன்றி. போலவே ஒவ்வொரு இல்லத்தின் மக்களையும் கூட இடைச்சேர பாதுகாத்தபடினாலே சாட்டை பெற்றிருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாதுகாப்பை கொடுக்கிறே உங்களுக்கு நன்றி. ஆண்டவரை எல்லா விதமான ஆழ்நிலைகள் இருக்கிற எல்லா பொல்லாப்பலிலிருந்து மக்களை ஆண்டவர் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல இதை கொடுத்து நல்ல அதிகாலை விடையை கருதியாக ஒரு குளிர்ச்சியான விடையை கண்டு உமக்கு நன்றி சொல்ல கற்றுவைத்தால் நல்ல மழை கொண்டு உங்களுக்கு இன்னும் நல்ல மழை கொண்டு ஆசீர்வதிக்கிறார்கள். இறைவன் இயேசுவின் இனிய நாமத்தை ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு
ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் கற்றுக் கொடுத்திருக்கின்ற இறைவனாட்டி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். அருள்மிகு பிதாவே, இந்த நாம் பரிசுத்தப்படுவதாக நாம் அனைவரும் எழுந்து இறைவன் அருளுகின்ற ஆசிரியரை நாம் அனைவரும் எழுந்து கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோ, கடவுளின் அன்பும், தூய ஆவியாரின் ஐக்கியமோ உங்கள் அனைவருடைய இருப்பதாக. Amen. God bless you.